இந்த ஆர்சி காரில் என்ன பிரச்சனைன்னு தெரிலங்க. வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது, இது ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு வந்து 2 தம்பிங்க வந்து தந்துட்டு போயிருந்தாங்க. இதை சரி பார்த்து தாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. கார் வந்து பார்க்கறதுக்கு நல்லா புதுசாகவே இருந்துச்சுங்க. இதோட சேர்ந்து வந்து ஒரு ரிமோட் வந்து தந்துருந்தாங்க. அது போக ஒரு சார்ஜ் ஏற்றுறதுக்கு ஒரு கேபிளும் வந்து சேர்த்து தான் தந்துட்டு போயிருந்தாங்க. சரி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ரீசார்ஜபிள் பேட்டரி தான் ஒன்று இருந்துச்சு. ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணி செக் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் சார்ஜ் இல்லை. சரின்னு சொல்லிட்டு சார்ஜ் வந்து போட்டு பார்த்தேன். சார்ஜ் ஏற தான் செஞ்சிச்சு. ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஏற விட்டுருந்தேன். ஏற விட்டதுக்கு அடுத்து பேட்டரி வந்து செக் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கூட சார்ஜ் ஏறல. சரி பேட்டரி வந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற போகிறோம். இதுக்கு ரீசார்ஜபிள் 3.7 வோல்ட் பேட்டரி வந்து அப்படியே அந்த வயரை கட் பண்ணி எடுத்து இதோட சேர்த்து ஜாயின் பண்ணி மாற்றி விட்டுட்டேன். இப்போ வந்து இதை வந்து இதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி விட்டேங்க. அதுக்கடுத்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன், இது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. அதில் வந்து பாருங்கள் லைட் ஏரியில் ஏதோ ஒரு இதுவும் இல்லைங்க. அதில் உள்ள போர்டு தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கலட்டிட்டேன். கலட்டினதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஒரு சின்ன போர்டு வந்து முன்னாடி இருக்கா, அதுதாங்க போயிருக்கும். சரி அதை வந்து மாற்றிடலாம்னு சொல்லி தனியாக எடுத்து கட் பண்ணி வந்து மாற்றியாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்டயே கிட்டு வந்து கிடைக்கும். இதில் டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர், அதுபோக ஆண்டனா வரும். அதுபோக கிட்டாவும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இதில் 2 பேட்டரி வரும், அந்த கிட்டும் வந்துடும். அதுபோக வந்து கேஸ்டர் வீல் வரும், 2 கியர் மோட்டார் வரும், அதுபோக 2 வீல் இதோட சேர்த்து வரும். அதுபோக பேட்டரி ஹோல்டர் வரும். அதுபோக இது சார்ஜ் ஏற்றுறதுக்கு ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா மாடியூலும் ஒன்று சேர்த்து தருவோம். இந்த இதோட சேர்த்து கிட்டு வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இதோட சேர்த்து வந்து அட்டாச் பண்ணி எல்லாத்தையும் வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இதில் உள்ள ரிமோட் கண்ட்ரோலும் இதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. ஸோ அதனால் அதே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். எவ்வளோ தான், எல்லாத்தையும் வயர் கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சிங்க. அந்த போர்ட்லேயே வந்து ஃபார்வர்டு, ரிவர்ஸு, பேக்கு, ஃபார்வர்டு இந்த இது எல்லாம் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் ரைட்டுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுபடியே கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேங்க. இது வந்து ஜஸ்ட்டு திருப்பினாலே அதுக்கேற்ற மாதிரி வரும். அதுபோக லெஃப்ட் ரைட்டு நம்ம வந்து அந்த பட்டன் கிளிக் பண்ணாலும் வரும். அதுபோக ஃபார்வர்டு, ரிவர்ஸும் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. சரின்னு சொல்லிட்டு இதை வந்து எப்படி வந்து போகுதுன்னு பார்த்தேன். செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா பவராகவே இருந்துச்சு. இதில் பேட்டரியுமே புதுசாக மாற்றிட்டுமா, அதனால் பேக்கப் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்மளாட்ட கொஞ்சம் நேரம் நல்லா வந்து விளாட்லாம். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆர்சி காரில் விளாண்டு. அப்படியே கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். நல்லா ஒர்க் ஆகுது. இதே மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் ரிப்பேராக இருந்துச்சுனாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி அனுப்பி வைங்க. அதையும் சரி பார்த்து தந்துடலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.